வணக்கம். நான் dr.v.r.arivazhagan பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான எளிமையான தியானம் ஒன்று பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பெட்டை விட்டு எழுந்திருக்கும் பொழுதே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தியானம். துயில் எழு தியானம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. வேக்கப் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த தியான முறையை கடந்த 25 ஆண்டுகளாக நான் நடைமுறைப்படுத்தி வர்றேன். அதன் பலனை அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. படுக்கையை விட்டு எழுந்திரிக்க போகும்பொழுது அப்படியே எழுந்திரிக்காம தியானத்தை அந்த படுக்கை நிலையிலேயே ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்? மூச்சு எந்த பக்கம் ஓடுதுன்னு முதல்ல பார்க்கணும். இந்த நாசியில் ஓடுதா, இந்த நாசியில் ஓடுதா? எந்த நாசியில் ஓடுதோ, ஃப்ரீயாக இருக்கோ, அந்த பக்கம் உதடு இல்லை கையை வச்ச வலப்பக்கத்தில் மூச்சு நல்ல சரளமாக போகுது, இடப்பக்கம் கொஞ்சம் அடைச்சது போல் இருக்குன்னா கையை இப்படி தேய்ச்சபடி, லேசாக தேய்ச்சபடி ஒரு 3 முறை தேய்க்கணும். 3 முறை தேய்ச்சிட்டு இந்த பக்கம் நடந்ததுன்னா இந்த பக்கம் ஒரு கணிச்சு எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டு சமணம் போட்டு உட்கார்ந்து கைகள் சின்முத்திரையில் வச்சு நம்ம உடம்புக்குள்ள சில தெய்வ நிலைப்பாடுகளை ஞாபகப்படுத்தி நமஸ்காரம் சொல்லணும். நம்ம உடலுடைய இடது பக்கத்தை அப்படியே கண்கள் மூடி நினைச்சபடி ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா 3 முறை சொல்லணும். இடப்பக்கம்தான் பெருமாளுடைய ஆட்சி. வலப்பக்கம் அப்படியே நினச்சபடி உடம்புல வலப்பக்கம் முழுமையாக நினச்சி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு 3 முறை சொல்லணும். அதற்கப்புறம் நெஞ்சு பகுதியில் தட்சிணாமூர்த்தியோடைய இடம், குரு பகவான், அந்த இடத்த நினைச்சபடி குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு 3 முறை சொல்லணும். மனசுக்குள்ள, எல்லாம் மனசுக்குள்ள, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாய் விட்டு சொல்கிறேன். இதை 3 முறை இந்த நெஞ்சு பகுதியில் கவனம் வச்சு தட்சிணாமூர்த்தி அங்கே உள்ளே இருக்கிறது போல் கற்பனையில் இந்த 3 முறை சொல்லணும். அதற்கு அடுத்து புருவ மத்தியில் கவனம் வச்சு அங்கே முருகப்பெருமான் நிற்கிறது போல், அந்த புருவ மத்திக்கிட்ட நிற்கிறது போல் கற்பனையில் கண்கள் மூடினபடி ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ 3 முறை சொல்லணும். அதற்கு அடுத்து தொப்புள் ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும். இங்கே விநாயகரை தொப்புள் ஸ்தானத்தில் நம்ம வயிற்று பகுதியில் நினச்சி ஓம் கம் கணபதே நமக, ஓம் கம்பீராய நமக, ஓம் கம்பீஜாய நமக 3 முறை சொல்லணும். கம்ங்கிறது விநாயகருடைய பீஜம், மறந்துடக்கூடாது. அதை சொல்லிவிட்டு எல்லாம் கண்களை மூடினபடி அதற்கு அடுத்து முகத்தில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், இல்லை இஷ்ட தேவதை இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சாய்பாபா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாய்நாதனே நமக, ஓம் சாய்நாதனே நமக, ஓம் சாய்நாதனே நமக முகத்தில் அவர் உருவத்தை கொண்டாந்து வச்சபடி சொல்லணும். இது சமணம் போட்டு உட்கார்ந்தபடி சொல்ல வேண்டிய விஷயங்கள். இதுக்கு அடுத்தபடியாக கைகளை சின்முத்திரையில் வச்சபடி நாமளே மோட்டிவேட் பண்ணி, இறை சக்தியெல்லாம் பார்த்துட்டோம், நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து தியானத்தில் வைக்கணும். நான் முன்னை விட நல்லவனாக வல்லவனாக மாறி வருகின்றேன், எனது லட்சியங்கள் ஒவ்வொன்றாக ஈடேறி வருகின்றன. கண்கள் முன்னபடி சொல்லணும். நான் முன்னை விட நல்லவனாக வல்லவனாக மாறி வருகின்றேன், எனது லட்சியங்கள் ஒவ்வொன்றாக ஈடேறி வருகின்றன.
நான் முன்னை விட நல்லவனாக வல்லவனாக மாறி வருகின்றேன், எனது லட்சியங்கள் ஒவ்வொன்றாக ஈடேறி வருகின்றன அப்படின்னு கைகள் சின்முத்திரையில் வச்சபடி 3 முறை சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் இந்த மோட்டிவேஷனில் கொஞ்சம் உச்சத்துக்கு போகணும். கை விரல்கள் தொடையில் இப்படி வச்சபடி கட்டை விரலை மேல் உயர்த்தி வச்சு என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு 3 முறை சொல்லணும். அப்புறம் ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைச்சபடி நான் ஒரு சாதனையாளன், நான் ஒரு சாதனையாளன், நான் ஒரு சாதனையாளன் அப்படின்னு 3 முறை கண்கள் மூடி சொல்லணும். அதுக்கப்புறம் நடு விரலையும் கட்டை விரலையும் இணைச்சபடி நான் சக்தி மிக்கவன், நான் சக்தி மிக்கவன், நான் சக்தி மிக்கவன் அப்படின்னு 3 முறை சொல்லணும். அப்புறம் மோதிர விரலையும் கட்டை விரலையும் இணைச்சபடி நான் சுறுசுறுப்பானவன், நான் சுறுசுறுப்பானவன், நான் சுறுசுறுப்பானவன் அப்படின்னு 3 முறை சொல்லணும். அப்புறம் சுண்டு விரல் கட்டை விரல் இணைச்சபடி நான் அன்பானவன், நான் அன்பானவன், நான் அன்பானவன் அப்படின்னு 3 முறை சொல்லணும். ஃபைனலாக இந்த கட்டை விரலை திரும்ப இப்படி உயர்த்தினபடி வச்சு என்னால் முடியும், என்னால் முடியும், எதையும் சாதிக்க என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், எதையும் சாதிக்க என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், எதையும் சாதிக்க என்னால் முடியும் அப்படின்னு 3 முறை சொல்லணும். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்லேயே உச்சத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இப்போ நம்ம சொன்னது. அந்த மோதிர விரலில் அப்படி வைக்கும்பொழுது சுறுசுறுப்பானவன் சொல்லும் பொழுது அந்த கொஞ்சம் உத்வேகத்தோடு சொல்லணும். நான் சுறுசுறுப்பானவன், நான் சுறுசுறுப்பானவன் சொல்லணும். காலையில் எழுந்திருக்கும் பொழுது தூக்க கழகத்திலே நான் சுறுசுறுப்பானவன் அப்படின்னு சோர்ந்து போய் சொல்லிடக்கூடாது. அதே போல் சுண்டு விரலில் கை வைக்கும் பொழுது நான் அன்பானவன் சாஃப்டாக சொல்லணும். நான் அன்பானவன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்லிடக்கூடாது. மனதுக்குள்ளே சொன்னாலும் அதை சாஃப்டாக சொல்லணும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்படி சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் கரதர்ஷனம் பண்ணணும். அதுக்கடுத்து கைகள் உள்ளங்கைகளை பார்த்தபடி காலையில் எழுந்திரிச்சோன்னே உள்ளங்கையை தேய்ச்சி கண்களில் ஊற்றிட்டு சொல்லணும். இந்த கையில் இந்த விரல் பகுதியில் லக்ஷ்மி குடியிருக்கிற இடம், நடு பகுதியில் சரஸ்வதி குடியிருக்கிற இடம், கீழ்ப்பகுதியில் அம்பாள் குடியிருக்கிற இடம். இதுக்குன்னே கரதர்ஷன மந்திரம்னு ஒன்று இருக்குது. இப்படி கையை உள்ளங்கையை பார்த்தபடி மேல் பகுதியில் பார்த்தபடி ஓம் கராக்ரே வாசஸ்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு சொல்லணும். ஓம் கராக்ரே வாசஸ்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி பிரபாதே கரதர்ஷனம். ஓம் கராக்ரே வாசஸ்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கைகளை தேய்ச்சி அந்த கண்களில் ஒத்தி வச்சுட்டு அதுக்கு அடுத்தபடி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு நமஸ்காரம் நன்றி சொல்லணும். முதல்ல பூமாதேவி, நம்ம உட்கார்ந்துருக்கிற பூமாதேவி, இந்த பூமாதேவியை மோதிர விரலால் டச் பண்ணலாம், இல்லை பொதுவாக உள்ளங்கையால் அப்படி தொட்டு பூமாதேவியே நமஸ்காரம், உமக்கு நன்றி. இல்லாட்டா மோதிர விரலால் மட்டும், மோதிர விரல் தான் எர்த் எலிமெண்ட்டுக்கு உள்ள விரல், மோதிர விரலால் அப்படி தொட்டபடி பூமாதேவிக்கு நமஸ்காரமும் நன்றியும், பூமாதேவிக்கு நமஸ்காரமும் நன்றியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வாட்டர் எலிமெண்ட், பஞ்சபூதத்தில் நீர். இந்த நீர்னாவே கங்கைக்கு பொதுவாக வெயிட்டேஜ் கொடுக்கறது வழக்கம். அதனால் இந்த சுண்டு விரலை இப்படி அந்த நுனி தரையை டச் பண்ணி அழுத்துறது போல் வச்சு, பூமிக்குள்ளே தானே நீர் இருக்குது. அலக்நாத் பாகிரதி மந்தாகினி ஒருங்கிணைந்த கங்காதேவிக்கு நமஸ்காரமும் நன்றியும், அலக்நாத் பாகிரதி மந்தாகினி ஒருங்கிணைந்த கங்காதேவிக்கு நமஸ்காரம், அலக்நாத் பாகிரதி மந்தாகினி ஒருங்கிணைந்த கங்காதேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த சுண்டு விரலை அழுத்தினபடி 3 முறை சொல்லணும். கங்கை நதின்னு ஒன்று தனியாக கிடையாது. அலக்நாத் பாகிரதி மந்தாகினி அப்படின்னு சின்ன சின்ன நதிகள் சேர்ந்து கங்கைன்னு பேர் பெறுது.
இது அந்த கங்கோத்திரி அளவுக்கு போனால் தான் அதோட உண்மை விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம், வாட்டருக்கு மரியாதை கொடுத்துட்டோம். அப்புறம் கட்டவர்கள் நுனி ரெண்டையும் சேர்த்து தொப்புள் ஸ்தானத்துக்கு நேராக வச்சபடி அக்னியே நமக, அக்னியே நமக, அக்னியே நமக 3 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் ஆட்காட்டி விரல், இது ஏர் எலிமெண்ட்டுக்கு உள்ள விரல், லங்ஸுக்கு நேராக ஹார்ட்டுக்கு நேராக இப்படி வச்சபடி ஓ பிராணனே நமக, பிராணனே நமக, பிராணனே நமக 3 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த நடு விரலை கொண்டு வந்து காது ஓட்டைக்குள்ளே லேசாக வச்சபடி ஆகாஷ்வாணியே நமக, ஆகாஷ்வாணியே நமக, ஆகாஷ்வாணியே நமக அப்படின்னு 3 முறை சொல்லணும். அந்த பஞ்சபூதங்கள் 5க்கும் நமக்கு தெரிஞ்ச வகையில் நமஸ்காரம் நன்றி எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ தியானம் நிறைவுக்கு வர்றோம். இப்போ பெட்டை விட்டு இறங்கணும். தியானம் முடிச்சிட்டோம். அந்த முடிக்கும் பொழுது முக்கியமான விஷயம், அன்றைய செயல்பாடுகள் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக இந்த சூட்சமத்தை சொல்கிறேன். திரும்ப மூச்சு எந்த பக்கம் ஓடுதுன்னு பாருங்கள். இடது பக்கம் நல்லா ஓடுதா? கட்டில் விட்டு இடது காலை முதல்ல தரையில் வச்சபடி, அதுக்கடுத்து அடுத்த காலை வச்சு அப்படி பொறுமையாக நடந்து அந்த பெட்ரூம் விட்டு வெளியில் வரணும். இப்படி இந்த தியான முறையை, படுக்கையில் பண்ண வேண்டிய தியான முறையை தினமும் காலையில் பண்ணும் பொழுது ஒரு அதீத பலன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற இறை சக்தி எல்லாம் உணர்ந்து வணங்கி நன்றி சொல்கிறோம். நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் நமக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் செயல்பாடுகளை உத்வேகப்படுத்துகிற பஞ்சபூதங்களை வணங்கி நன்றி சொல்கிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? செஞ்சு பாருங்கள். வணக்கம்.